ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளின் வார்த்தையை, வேத வசனத்தின் சத்திய ஆகாரமாகிய மன்னாவை, அழியா பரிசுத்த ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு தர, இந்த பூமியிலே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவரை தவிர இந்த உலகத்திலே செம்மையாய் நேர்த்தியாய் எடுத்து கொடுக்கக்கூடியவர் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதமணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் தேதத்து நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் உம்முடைய மன்னிப்பின் இரத்தமும் கிருபையும் உம்முடைய சத்திய ஆகாரமும் வல்லமையும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் ஆண்டவரே, உம்முடைய சாயலும் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக சுவாபமும் ஆண்டவரே, தெய்வீக பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் உமது புது எண்ணெயாகிய அபிஷேக தைலத்தினாலும் ஆண்டவரே, புது எண்ணெயினாலும் ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய நித்திய ஜீவ ஒளியினாலும் ஆண்டவரே நிரப்புவீராக. வேளையிலே நிரப்புவீராக. ஆராதனையிலே பங்கு பெறுகிற, லைவிலே பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவீர். எங்கள் மணவாளன் தகப்பனாகிய தேவனை, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய மணவாட்டியாகிய சபை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாய் கடந்து வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே, இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அப்படின்னா அது அழிஞ்சே போகாது, மாறியும் போகாது, அழிஞ்சும் போகாது. அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அது அழியாதது. தெரிந்து கொள்ளுதல் தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அது அழியாதது. கிருபா வரங்களும் தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அது அழியாது, அது மாறி போகாது, அது மாறி போகாது. 122ஆம் சங்கீதம் 25, 26, 27. 102ஆம் சங்கீதம் 733 பேஜ். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமாம், எல்லை இல்லாதவர், நிகர் இல்லாதவர், ஈடு இணை இல்லாத அவர், எல்லையே இல்லாதவர். அவர் எல்லை இல்லாதவர். அவருடையவைகளும் எல்லை இல்லாதது. அவருடைய மன்னிப்பு, இரக்கம், கிருபை, தயவு, வல்லமை, மகத்துவம், பராக்கிரமம், ஜெயம் என்ன எடுத்துக்கிட்டாலும் அது எல்லையே இல்லை. அதுக்கு எல்லையே கிடையாது, என்றைக்குமே எல்லை கிடையாது. அவைகள் அழியவே அழியாது, மாறி போகவே போகாது என்று வேதவசனம் நமக்கு அதை சொல்லுகிறது. சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். ஆமாம், அவர் மனம் மாறாமல் இருக்கிற தகப்பன், மனம் மாறாமல் இருக்கிற தகப்பன். அழைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டுட்டாரு, கிருபா வரங்களை கொடுத்துட்டாரு, பிள்ளைங்களை தெரிந்து கொண்டுட்டாரு. அதில் அவர் மனம் மாற மாட்டார். அதில் அவர் மனம் மாறவே மாட்டார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா பேஜ் 1106. பேஜ் 1106.
நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்பன்னா கர்த்தர் ஒருத்தர் தான் மாறாதவர். பேஜ் 1106. 1106. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23, பேஜ் 1090. 2ஆம் அதிகாரம் 20. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன், முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியாக்கு முந்தின பகுதி. சகரியா 3ஆம் அதிகாரம் 1-5. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய பிள்ளையை குறித்து 3-2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளுவாய் அல்லவா அப்படின்னா, அழிவிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி வச்சிருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், அவருக்கு பயந்திருக்கிற யாவரும் அவருடையவர்கள். அதனால தான் பேசுகிற விஷயத்தை குறித்து அதிக வார்த்தையை கர்த்தர் சொல்கிறதுக்கு காரணம் தான். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை. அப்போ நீர் எனக்கு தந்ததுன்னா யாரை சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை சொல்கிறார். நீங்கள் எனக்கு தந்தது. பிதாவாகிய தேவன் ஏசப்பாவுக்கு கொடுத்தது. ஏசப்பாவுக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த அவங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்றார். அவர் நாமத்தை கூட சொல்லலை, பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். என்னுடையவர்கள் என்று கூட சொல்லாமல் உம்முடையவர்கள் என்று சொல்கிறார். பிதா தந்தது, அதனால் உம்முடையது, அது உம்முடையது.
பிதாவுடையதெல்லாம் கிறிஸ்துவுடையது, கிறிஸ்துவோடெல்லாம் பிதாவுடையது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்களை எனக்கு என்ன செய்தீர்? எனக்கு தந்திருக்கிறீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 7-8. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்ன சொல்றார் தகப்பன்? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள்னா அவரால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க, அவருடைய அழைப்பையும் அவருடைய கிருபா வரங்களை பெற்றுக்கொண்டவங்க, அவர் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க, ரட்சிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. அவருடைய நாமத்தினால இரத்தத்தினால மன்னிப்பு பெற்று அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் பிள்ளைகளாக மாறினவர்கள். மாறி அவர் வழியில், அவர் பாதையில், அவர் சொன்னபடி நடக்கிற பிள்ளைங்கள்லாம் அவருடையவர்கள். யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அவர் சொல்கிறார், நான் அவர்களுக்காக. அவர்கள் என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் இருப்போமானால் நம் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்கிறது. உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளலை, உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் சாத்தானுடையது, அதுக்காக அவர் வேண்டிக் கொள்ளலை. நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு அப்போவே வேண்டிட்டார். சிலுவைக்கு முன்னாடியே, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் மனசில் வச்சு வேண்டியிருக்கார். வேண்டுதல் பணி. இப்போ நம்ம சொல்கிறோம் சரின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் தான், அவங்களும் சொல்லக்கூடாது இவங்க அப்படி இவங்க அப்படி இல்லை, நான் எப்படின்னு பார்க்கணும். நான் அவங்க இப்படி இவங்க தான் சரியாக பேச மாட்றாங்க அப்படின்னு. நம்ம எப்படி பேசுகிறோன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம அடுத்தவங்கள கை காட்டுறது ஈஸி, அவங்களன்னு கை காட்டுறது ஈஸி, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஈஸி. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்றது கர்த்தருக்கு தான் நல்ல வெட்ட வெளிச்சம். ஆமென். வெட்ட வெளிச்சம். அப்போ பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். உம்முடையராய் இருக்கிறார்கள். 11, 12, 13. 11, 12, 13. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம காத்து கொள்றதுக்கு எப்ப வேண்டி இருக்கிறாரு? நம் வாழ்க்கையில வருகிற தவறுகள், சறுக்கல்கள், விடுதல்கள், எழுந்திருக்குதல்கள், குழியில விழுந்துட்டு வெளியே வர முடியாத நிலைமை, யாரும் கை தூக்கி விட முடியாத நிலைமை, நம்ம தள்ளி விட்டு விழுறது, நாமளே விழுறது, ரெண்டு காரியமும் இருக்கு. இப்படி இருக்கிற காரியங்கள் சகலமும் வாழ்க்கையில் வருகிற அழிவுகள், நஷ்டங்கள், இழப்புகள், கொடிய கால தாமதங்கள், கொடுமைகள், கொடூரங்கள், செய்யாத என்று செய்து விடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்னறிஞ்சதுனால, அப்போவே அவர் அறிஞ்சிருந்ததுனால, நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா, உங்கள் பிள்ளைங்களை காத்து கொள்ளுங்க, அவங்கள காத்துக்க முடியாது, இந்த உலகம் பொல்லாதது, உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் இருக்கிறான் சாத்தான், அவங்கள விட்டு வைக்காதபடி அவங்கள எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ, எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ, எவ்வளோ வேதனை கொடுக்கணுமோ, எவ்வளவு பாடுபடுத்தணுமோ, எவ்வளோ உபத்திரப்படுத்தணுமோ, அவங்கள உயிரோடு கூட வைக்காதபடி அவங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான், குழி வெட்டிக்கிட்டே இருப்பான், வலையை வீசிக்கிட்டே இருப்பான், கண்ணி விரிச்சுக்கிட்டே இருப்பான், என்னென்ன செய்யணுமோ அத்தனை அக்கிரமத்தையும் செய்வான். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகரை பயன்படுத்துவான், அவனுடைய வீட்டாரையே பயன்படுத்துவான், அவனுக்குரியவர்களையே பயன்படுத்துவான் என்றதெல்லாம் மனசில் வச்சு தான் விரோதமாய் செய்கிற காரியங்கள், தீமைகளை எல்லாவற்றையும் அவர் அழிக்கிற சத்ருவின் மனுஷர்கள் அழிக்கிற காரியங்களை எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறதுனால தான் எப்படி தட்டுதல் பண்ணுவாங்க, தடைகளை பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் மனம் அடிவாக்குவாங்க, எவ்வளோ கிளேசப்படுத்துவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, உமிழ் நீரை போடுவாங்க, உமிழ்கிற காரியங்கள்
எவ்வளோ தூரம் உபத்திரப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும் என்று சொல்லி, வேதனையில் இருக்கிறவர்களை இன்னும் வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுகிறவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தணும், ஒன்றுமில்லாமல் இருக்கணும், வெறுமையாக இருக்கணும், ஒன்றுமில்லாமல் இருக்கணும், பஞ்சத்திலேயே செத்து போகணும், மனமடிவிலையும் மன நோவிலையும் மன பாரத்திலையும் டிப்ரெஷன்லையும் செத்து போயிடணும், மன அழுத்தத்தில் செத்து போயிடணும், அவர்கள் வேறு விதத்தில் செத்து போயிடணும், அகால மரணம், ஜடிதி மரணம், தற்கொலை, விபத்துகள், நாச மோசங்கள், கொள்ளை நோயில் செத்து போகணும், மந்திரத்தில் மாந்திரிகத்தில் செய்வனையில் சூனியத்தில் செத்து போயிடணும், ஆக மொத்தத்தில் செத்து போயிடணும், எல்லா விதத்திலையும் செத்து போயிடணும், கடைசியில் இந்த ஜீவன் அற்று செத்து போயிடணும். இதுதான் சாத்தானுடைய கிங்டமுடைய வேலை. நித்தமும் அதான் வேலை, நித்தமும் வேலை. அதில் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது நம் மதிகேட்டினால, புத்தியினத்தினால, அறிவீனத்தினால, துணிகரத்தினால, இச்சைகளில், பாவங்களில், சில விதமான கவர்ச்சிகளில், பலவிதமான விதத்தில் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு மனுஷர் இழுப்புண்டு விடும்போது அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுகிறான். அதில் யாரும் விதிவிலக்கல்ல, பயன்படுத்தி விடுகிறான். அவர்களிலும் அந்த பிடியிலும் விடுகிறவர்களையும் தூக்கி எடுத்து அவர் மன்னித்து கழுவி தண்டித்து அவர் பிள்ளையா நிலை நிறுத்தி, அவர் இந்த பூமிக்கு எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, அடைத்தாரோ, முன்குறித்தாரோ, தம்முடைய கிருபா வரங்களை கொடுத்தாரோ, தம்முடைய நோக்கத்தை விருப்பத்தை வைத்தாரோ அதை நிறைவேற்றி முடிச்சிருவார். அதுக்காக காத்து கொள்ளுங்க இன்னும் அப்போவே வேண்டுறாரு. காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய பிள்ளைங்களுடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை மனுஷனை விட சாத்தாம் பலசாலி, மனுஷனை விட சாத்தாம் பலசாலி. ஆனால் தேவனை காட்டிலும் சாத்தாம் பலசாலி கிடையாது. ஒன்றும் இல்லாதவன், அவன் ஒன்றுமே இல்லாதவன், தூசியிலும் கீழானவன், ஒன்றுமில்லாதவன், தேவனுக்கு முன்னதாக, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாதவன். ஆனால் மனுஷனை காட்டிலும் அவன் பலவானாக இருக்கிறதுனால நாம் அவனை மேற்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து கர்த்தர் கொடுத்த நாமமும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் அவர் இரத்தத்தை கொண்டு மேற்கொள்ளலாம். அவர் நாமத்தினாலும் அவர் வார்த்தையாலும் அவருடைய வசனமாகிய வார்த்தையாலும் இரத்தத்தாலும் தான் மேற்கொள்ள முடியுமே தவிர, அதுலேயும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் தான் மேற்கொள்ள முடியாமனா, இல்லைனா அதுவும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமம் இருக்குது, கர்த்தருடைய வாசனம் வார்த்தை என் வாயில் இருக்குது, அவர் இரத்தத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் நான் கீழ்ப்படியாமல் இருந்தான்னா நாம் அவனை மேற்கொள்ளவே முடியாது. நாம் கர்த்தருக்கு அவருடைய வழியில் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தான் கர்த்தருடைய நாமத்தினால மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. அப்போ சொல்கிறாரு, அப்போ நீங்கள் நம்முடைய நாமத்தினாலேன்னா பிதாவுடைய நாமத்தினாலே நீங்கள் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவர் மனதில் எதெல்லாம், இப்போ நம்ம ஸ்தோத்திர பலியில் சொன்னோம், ஆண்டவரே நினைச்சிருங்க, ஆண்டவரே நினைவு கூந்துருங்கன்னா, அவர் சிலுவையில் வரியந்தோம் நம்மளை நினச்சி தான் ரத்தம் சிந்தி அத்தனை பாடையும் அனுபவிச்சார். அவர் யாரெல்லாம் நினைச்சாரோ அதில் நாம் இருக்கிறோன்னு நாம் நம்பணும். நம்மையும் மனதில் வைத்துத்தான் அவர் அங்கே சிலுவையில் பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னித்தாரே, அந்த மன்னிப்பில் நம்மையும் நினச்சி மன்னிச்சிருக்கிறாருன்னு, நம்மையும் நினச்சி ரத்தம் சிந்திருக்கிறாருன்னு, நம்மையும் நினச்சி சரீரத்தை பிக்க கொடுத்துருக்கிறாருன்னு, நம்ம நினச்சி கைகளை கால்களில் ஆணிகளை அடிக்க கொடுத்துருக்கிறாருன்னு, முள்மூடி சூட்டியிருக்கிறாருன்னு, அவர் பிழை உண்ட மார்பகம் நமக்காக பிளக்கப்பட்டதுன்னு அதை நம்ம நினச்சி தான் பிளக்கும்படி கொடுத்துருக்கிறாருன்னு, நமக்காக தான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவர், வேதாளத்தை பாதாளத்தை மரணத்தை ஜெயித்தார் என்று நாம் அதான் நீங்கள் நினைத்தருளுங்கப்பா, நினைங்க. அவர் நமக்கு தெரியாதா என்ன? இல்லை, நம்ம சொல்லணும், நம்ம அறிக்கை பண்ணணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அறிக்கை பண்ணணும், உண்மையாக மன்றாடணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், அவருக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நான் பண்ணிட்டேனே அவருக்கு தெரியாதெல்லாம் இருக்கக்கூடாது, பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளோ தான் மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பான், எவ்வளோ காலம் தான் மன்னிக்கவே இல்லை பொழுது, இன்னும் மன்னிப்பு கேட்டுனே இருக்கிறேன்னு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க மாட்டோமா? டெய்லி மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம தேவனா நம்ம எல்லாம் சரியாக 1000 மடங்கு அப்படியே கரெக்டாக இருக்கிறோன்னு கிடையாது. சரியாக இருக்கிறோன்னு சொல்லுவோம், எங்கேயாவது பெசுக்குவோம் எதையாவது. அதனால் உமக்குள்ளே மறைத்து நீங்கள் எங்களை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரை, உங்கள் கையில் என் கையை கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பிடிச்சிக்கோங்க நல்லா, நான் பிடிச்சிக்கிட்டாலும் நீங்கள் என்ன நல்லா பிடிச்சிக்கோங்க.
முடிச்சிங்க. உங்கள் மறைவில் வச்சு என்னை நடத்தி முடிச்சிருங்க. உங்கள் மறைவுக்குள்ளேயே வச்சு உமக்குள்ளேயே வச்சு நடத்தி முடிங்க. அப்படின்னா தான் நிலைக்க முடியும். நீங்கள் விடுங்க, உங்கள் நாமத்தினால செய்கிறேன்னு சொன்னால் கவுந்துருவோம். அவருக்குள்ளேயே வச்சு நடத்துறதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். அவருடைய அழைப்பை பெற்றவர்கள், அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்றவர்கள், அவர்களுடைய முன் அறிதலில் இருக்கிறவர்கள், அவருடைய முன்குறித்தலில் இருக்கிறவர்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமம் நெற்றிலே தரிக்கப்பட்டவர்கள், அவராலே பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள், அவருடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேண்டுறார். கர்த்தர் அவர்களுக்காக இந்த வேண்டுதலை செய்கிறார். அடுத்தது அதே அதிகாரம் யோவான்ல 13, 14, 12 வாசிச்சிட்டிங்களா? 12 வாசிங்க. 12, 13, 14. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. பாருங்க, சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்துட்டேன். நான் உலகத்தார் அல்ல. பிதாவே, ஏசப்பா சொல்றாங்க, நாங்கள் உலகத்தார் அல்ல. அதனால உம்முடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தார் வழிகளும் முறைமைகளும் அதனுடைய நடைமுறைகளும் வேற. தேவனுடைய பிள்ளைகளுடைய, பரிசுத்தருடைய பிள்ளைகளுடைய நடைமுறைகள், அதனுடைய வழிகள் எல்லாம் தனி. இதனோட சேரவே சேராது. நீங்கள் எங்களோட சேர மாட்டீங்க, நீங்கள் எங்களோட கூட நீங்கள் வர மாட்டீங்க, எங்களோட கூட ஓட்ட மாட்டீங்க, எங்கள் கூட இருக்க மாட்டீங்கலாம் சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இதில் அநேகம் இருக்குது. அது ஒன்று, இன்னும் நிறைய இருக்குது. அது ஒன்று சொல்லி சொல்கிறாரு கர்த்தராகிய தேவன். அடுத்த வசனம் பாருங்க, 14 இருந்து 24. வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. நான் அநேக நேரம் கேட்குறோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, என்னை கூட்டு போயிடுங்க, என்னை கொண்டு போயிருங்கன்னு சொல்கிறோம். கேட்குறோம்ல, எவ்வளோ ஒன்று கேட்டிருப்போம், நிறைய கேட்குறோம். ஏன் என்னை வைக்கிறீங்க, என்னை கொண்டு போட்டுருங்க, இதுக்கு மேலே இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, இதுக்கு மேலே என்னால் நகர முடியல, இதுக்கு மேலே என்னால் பிழப்பு நடத்த முடியாது, இதுக்கு மேலே இந்த வழியை தாங்க முடியல, இந்த மாதிரி இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, இந்த உத்தரத்தை தாங்க முடியல, இந்த கொடுமையை தாங்க முடியல, இந்த அவமானத்தை தாங்க முடியல, ஆண்டவரே இந்த தலகுனிவை தாங்க முடியல, இந்த பஞ்சத்தை தாங்க முடியல, இந்த வெறுமையை தாங்க முடியல, ஜெயமில்லாத நிலைமையை தாங்க முடியல, ஆண்டவரே விடுவிக்கப்பட முடியாத இந்த கொடுமையை தாங்க முடியல, காலதாமதத்தை முடியல, சத்துருக்கள் செய்கிற கொடுமைகளும் கொடூரங்களும் தாங்க முடியல, மந்திரத்தினால் மாந்திரிகத்தினால் படுகிற கஷ்டங்கள் தாங்க முடியல, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுனால தாங்க முடியல, ஆண்டவரே எல்லா விதத்துலேயும் கதறி நான் இருக்க விரும்பலை, நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அப்போ வான்னு அவர் கூப்பிட முடியாது. ஏன்னா நம்ம தகுதியே இல்லை, அங்கே பரலோகத்துக்கு வரத்துக்குரிய தகுதி இல்லை. எங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும்? கூப்பிட்டு போக மாட்டார். நரகத்துக்கு தான் அனுப்பணும். அப்படின்னா அவர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். அவருக்கு விருப்பம் கிடையாது, அவர் செய்யவே மாட்டார். அதுக்காக ரத்தம் சிந்தலை, அதனால் தரமாட்டார். அப்போ போனால் அவங்களா தான் நரகத்துக்கு போகணும். யார் நரகத்துக்கு கூட்டு போவா? சாத்தான் தான் நரகத்துக்கு கூட்டு போகணும். அப்போது நம்ம அநேகர் ஆண்டவரே முடியல என்று காலங்களுக்கு முன்பே, கர்த்தர் வைத்திருக்கிற காலங்களுக்கு முன்பே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தராலே மறுரூபம் ஆவதற்கு முன்பதாகவே வரணும், வெண்வஸ்திரம் தரிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே வரணும்னு சொல்லும்போது அப்படி அவர் அழைத்து கொள்ள முடியாது. அதனால தான் அவர் சொல்றார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை தீமையை நின்று, எதிலிருந்து? தீமையில் என்று
காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமையில் என்று விலக்கி காக்கும்படி வேண்டி. அப்போ அதை முன்னரே அறிஞ்சிருக்கிறார் அந்த தீமை என்னதுன்னு. அந்த சாத்தானும் சாத்தான் குட்டிங்களும் கொண்டு வர தீமைகள்லாம் என்னென்னன்றது அவர் முன்னரே அறிஞ்சு பிதா கிட்ட அதையெல்லாம் சொல்லிட்டார், வேண்டுதல் பண்ணிட்டார். அவர் வேண்டுதல் பண்ணிட்டாருன்றதுக்காக நம்ம வேண்டுதல் பண்ணாமல் இருக்கலாமா? அவரே வேண்டுதல் பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ அவருடைய பிள்ளைங்க அவர் வழியில் நடக்கிறவங்க அவர் நாமத்தினால, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை சொல்லி 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 கேட்கணும். அது மாதிரி அநேக வசனங்கள் இருக்குது. சொல்லி சொல்லி கேட்கணும். அப்போ இது இருக்குதே ஆண்டவரே, இப்படி இருக்கே அப்படி என்னும்போது சகலவித சுகவீனங்கள், படுத்த படுக்கையாகிற நிலைமைகள், டாக்டர்கள் கைவிடுகிற நிலைமைகள், நம்ம உடம்பு முன்ன இருந்த உடம்பு எல்லாமே எல்லாம் சீர்கட்டு போச்சு. எல்லாம் முன்ன மாதிரியே கிடையாது. முன்ன மாதிரி நடக்க முடியல, போக முடியல, நம்ம காரியத்தை எதுவுமே செய்ய முடியல, முன்ன மாதிரி மூச்சு விட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, என்னென்னவோ காரியங்கள்லாம் முதல்ல நல்லா இருக்கும்போது 60-61 ஆண்டுகள் நல்லா இருக்கும்போது ஒன்றும் தெரியல. கர்த்தர் கொடுத்த சுகம், அற்புதம் அதெல்லாம் தெரியலன்னா அறியல, அதை பற்றி ஒரு பெருசாக தெரியல. ஆனால் சுகம் எவ்வளோ பெரிய முக்கியம் என்பது சுகவீனத்துக்குள்ளே போகும்போது தான் தெரியுது. அது எல்லாரும் உணர்தில்லை. ஆரோக்கியம் என்பது எவ்வளோ விலையேறப்பட்டது. உலகத்தில் இருக்க மொத்த சொத்தை கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது சுகத்துக்கு. அந்த முழுமையான சுகம் கர்த்தர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். மருத்துவத்தால் கிடைக்கிது, அதுவும் கர்த்தர் கொடுத்தது தான். அந்த மருத்துவத்தால் முடியாதது மருத்துவராகிய கர்த்தரால் தான் முடியுது. மருத்துவத்தால் முடியாதது மருத்துவத்துக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற கர்த்தர்கிட்ட வரும்போது அந்த சுகம் கிடைச்சிருது. அந்த சுகம் கிடைக்குது. ஆனால் மருத்துவர்கிட்ட வரணும். மருத்துவர் ஐயா இல்லை, மருத்துவர்கிட்ட வரணும். மருத்துவர்கிட்ட வந்தால் அவர் அந்த மருந்து, அவர் வார்த்தை, அவர் வசனம், அவருடைய ரத்தம், அதான் மருந்து. அவர் தழும்புகள் அதிலிருந்து வடிகிற அவருடைய ரத்தம், பிசினி தைலம், இது மருந்து. இது என்னது? அப்போ 60 வருஷத்தில் அதெல்லாம் வாங்கிக்கல. 60-61 வருஷத்தில் அதை வாங்கிக்கவே இல்லை. இப்போ வாங்குகிற நிலைமை, இப்போ தேவனை அறிஞ்சுகிற நிலைமை, பரிகாரியை அறிஞ்சுகிற நிலைமை, அவரை அண்டி கொள்கிற நிலைமை, அவரை நெருங்கி கிட்ட வர்ற நிலைமை. அப்போ அவர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். சத்துரு அப்படி கொண்டு வந்திருந்தாலும் கூட அந்த சிக்ஷையின் மூலமாக கர்த்தர், அந்த சோதனையின் சிக்ஷையின் மூலமாக, அந்த பாடுகள் மூலமாக கர்த்தர்கிட்ட நெருங்கி வந்துடும்படி செய்கிற ஒரு காரியம் நல்லதாகவே, தீமையை நல்லதாகவே மாற்றி கொடுத்துட்றாரு. தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்துட்றாரு. சுகவீனத்தை சுகமாக மாற்றி கொடுத்துறார். வியாதியின் படுக்கையை ஆரோக்கியத்தின் நடையாக, படுக்கையாக அல்ல நடையாக மாற்றி கொடுத்துறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ ஓடு நான் சொன்னார். நடன்னு சொன்னார். என்னன்னு சொன்னார்? நடன்னு சொன்னார். அப்போ அந்த தீமையின் என்று விலக்கி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். தானியேலின் புஸ்தகம், தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம். கொசுக்கடி 14ஆம் வசனத்திலிருந்து. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து பாருங்க. உத்தரவு இது சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இந்த 3 பேரை தானியேலோட ஃப்ரெண்ட்ஸுங்க, தானியேலுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க 3 பேர். இது தெரியும். ராஜா நிறுத்தின அந்த சிலையை எல்லாம் வணங்கணும்னு. இது என்ன பெரிய மேட்ரா? போய் ஊந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டா பூஜி ன்னு போய் கும்பிட்டவங்க இருக்கிறாங்க. அங்கேயே அடிமைகளாய் கொண்டு போனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க கூட விழுந்திருப்பாங்க. ஆனால் சாத்தானுடைய டார்கெட் யார் மேலே இருக்குது? சாத்ராக், ஆபேத் நேகோ இந்த 3 பேர் மேலே தான் இருக்குது. ஆபேத் நேகோ இந்த 3 பேர் மேலே தான் அவன் வச்சுருக்கிற டார்கெட்டுன்னா அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு, அவங்களுக்கு தீமை செய்யணும், அவங்கள அழிக்கணும். இவனுங்க நிற்பானுங்க, பிடிவாதமாக நிற்பானுங்க, இவனுங்க அந்த பொற்சிலையை வணங்க மாட்டானுங்க. அதாவது பிசாசு கொண்டு வருகிற காரியத்துக்கு அடிபணிய மாட்டானுங்க. இந்த சிலைன்னு அது சொல்லப்படுது. பிசாசு கொண்டு வருகிற காரியத்துக்கு, அவங்க கொண்டு வர தொல்லைக்கு, அவங்க கொண்டு வர உபத்திரவத்துக்கு, அவங்க கொண்டு வர்ற வேதனைக்கு அடிபணிஞ்சிருவாங்க. அவிவிசுவாசியாக போயிடுவாங்க, அவநம்பிக்கையாக போயிடுவாங்க. கர்த்தர் இல்லை, விட்டுட்டாரு, துண்டிச்சிட்டாரு, கழட்டிட்டாரு, கழட்டு விட்டுட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு, நம்மளை இனிமேலாம் நினைக்க மாட்டார், இனிமேலாம் நம்மளை தப்பிக்க மாட்டார், காப்பாற்ற மாட்டார், நம்மளை மன்னித்து இறங்கி தூக்கி விட மாட்டார், இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க மாட்டார், நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற மாட்டார், நம்மளை பயன்படுத்த மாட்டார் என்ற அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு வரணும் என்பது, எந்த நிலைக்கு வரணும் என்று சொல்லி அந்த இதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இவ்வளவு நாடுகள்லேருந்து அவ்வளோ பேரும் வந்து இது ஒரு பெரிய அப்படியே காட்டுற அந்த இதெல்லாம் ஆழத்தில் இருக்கிறது என்ன? இந்த 3 பேர் தான். அதில் வந்த லட்ச மக்கள், கோடியான மக்கள், அவங்கள குறித்து அவனுக்கு இதுவே கிடையாது. அவன் பார்வையில் இருக்கிறது யாரு? அந்த 3 பேர் தான். அவங்க தான் எனக்கு வேணும், அவங்க தான் எனக்கு என்னது வேணும். நான் சாப்பிடணும். யார் சாப்பிடணும்? சாத்தான். என்னது? சாத்தான் அப்படின்னு. ஒரு மிருகம் கையில் ஒரு இது கிடச்சிச்சின்னா, சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று கிடச்சிச்சின்னா, ஒரு மிருகத்துக்கிட்ட ஒன்று கிடச்சிச்சின்னா, ஒரு எலிக்குட்டியோ ஏதோ ஒன்று கையில் கடிச்சு, ஏதோ அதை விட நல்ல பெருசாக கடிச்சதுன்னா என்ன செய்யும்? அது கூட தெரியாதா? என்ன தெரியாத பாப்பா மாதிரி இருக்கிறீங்க எல்லாம். அப்படியே கோதருன்னு அப்படி பிச்சு எடுத்துரும், தனித்தனியாக பிச்சு எடுத்துரும் சொல்லிட்ட. தன்னுடைய அத்தனை கொலை வெறியையும் அதில் காமிக்கும். அதுபோல் இந்த கொலை வெறி பிடிச்ச சாத்தான் அவன் பேச்சு அவங்க கேட்கறதுல ஒரு புறம் இருந்தாலும் அவனுடைய இதுகளில் அவன் வர்றதில்லை. அவங்க 3 பேரும் வர்றதில்லை, தலையிடுறதில்லை. அவன் விஷயத்தில் அவங்க தலையிடுறதில்லை. அவங்களுக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ, அரசாங்க பணிகளை கொடுத்துருக்கிறாரோ, வேலைகளை கொடுத்துருக்கிறாரோ, அதெல்லாம் போயிட்டு கிடக்குறாங்க அவங்க. அதுக்கு இது கிடையாது. அவங்க சாத்தான வம்பு கெழுக்கிறது பண்ணுற வேலையெல்லாம் அவங்க செய்கிறதில்ல. அவங்க பாட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? பொறுக்க மாட்டாதவன், சகிக்க மாட்டாதவன், அவனுடைய கைப்பாவையாக இருக்கிற அந்த ராஜா அவனை சேர்ந்த அத்தனை பேரையும் பயன்படுத்துகிறான். அத்தனை பேருடைய மூளையையும் பயன்படுத்தி இப்படி கொண்டு வரான். இப்படி கொண்டு வரும்போது அதில் ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறத நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 15ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, 15ஆம் வசனத்தில் பின்பகுதி, நடுவிலே போடப்படுவீர்கள். எங்கே போடப்படுவீர்கள்? அக்கினியின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறது யாருன்னு கேட்கலாமே.
உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யாருன்னு யாரை சொல்றான்? சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய தேவனை, தானியலின் தேவனை பார்த்து சொல்றான். யார் சொல்றா? ராஜா. அநேக நாடுகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அதிபதியா இருக்கிறான். அந்த பெருமை, ஆணவம், அகம்பாவம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் ஆளுக அவனை பேச வைக்குது. உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறவர் யாருன்னு கேட்டா வேற. உங்களை தப்புவிக்கிற தேவன் யாரு அப்படின்னா அவங்க நம்புற தேவன் யாரு? சர்வ வல்லமுள்ள ஒரே தேவன் யெகோவா தேவனை தான் அவங்க நம்பிக்கை. அவங்க ஒரே நம்பிக்கை. இன்றைக்கி அதுதான் உண்மைக்கு. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் ஆண்டவர்கிட்ட வரோம். அது அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி நம்பிக்கை யார்? நம் திரியேக தேவனாகிய ஒரே தேவன் பேரில் தான் அவங்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதுனால தான் அது யார், அந்த தேவன் யார், அது உங்களுக்கு இடிக்க முடியுமா என்று சொல்கிறான். அதுக்கு அவங்க அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு சொன்னாங்க எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்று. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு விடுவிக்காமல் போனாலுங்கிற ஏரியாவே கிடையாது. விடுவிக்கிறவர், எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர், எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி கொண்டு வர்றவர், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறவர், எல்லாவற்றிலும் ரட்சிக்கிறவர், எல்லாவற்றிலும் ரட்சிக்கிறவர். அப்போ அவர் சொல்கிறாங்க 17ஆம் வசனத்தின் பின்பகுதி. இப்போ கர்த்தர் பார்க்குறாருல, இந்த சம்பவம் நடக்குது பூமியில். கர்த்தர் வானத்தில் சிங்காசனத்திலேருந்து இதை பார்க்குறாரு. கிறிஸ்து உலகத்துக்கு வரல. ஏசப்பா அப்போ உலகத்தில் பிறக்கலை, பிறந்து கல்வாரி சிலுவைக்கு வரலை. அதுக்கு முன்னாடி காலங்களில் நடந்தது. கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி விண்ணப்பம் பண்ணி ஜபம் பண்ணி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிற காலங்களுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது. இது வேண்டலை. அவர்களை தீமையிலேருந்து விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு தவப்பேன் இல்லை. எங்கே இருக்கார் ஏசப்பா? பூமிக்கு இங்கே வந்துட்டார். ஏசப்பா வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? பிதாவோட கூட இருந்தார். வார்த்தையாகிய தேவன் பிதாவோட இருக்கிறாரு. திரியேக தேவன் அங்கே இருக்கிறாரு. அப்போ அவர் இந்த சம்பவத்தை பார்க்குறாரு. இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே நடக்கிறது. இவங்க என்ன வாயின் அறிக்கைகளை என்ன செய்கிறாங்க? நீ என்ன பார்த்து இதான் கடைசி, அது அவ்வளோதான், ஒன்று கொடுத்தான்னா போதும், காலில் போட்டிருக்கிறது எடுத்து ஒன்று போடு ஒன்று அப்படின்னு ஒன்று சொல்கிறத கேட்ட உடனே எனக்கு விருன்னு வந்துட்டு, எனக்கு சுருன்னு வந்துட்டு அப்படின்றோம். இங்கே என்ன கேட்குறாங்க? இங்கே எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இது? அங்கே சொல்கிறாங்க, இவங்க தைரியமாக சொல்கிறாங்க, போட்டா போடு போகிறோம் அப்படின்னு. போட்டா போடு போ அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க பாருங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடிப்பார். ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. எரிகிற அக்கினி சூளைக்கும், அதாவது படுகிற இந்த துன்பத்துக்கும் வேதனைக்கும் பாடத்துக்கும் தாங்கவே முடியாத இந்த இதுக்கு எங்களை என்ன செய்வார்? எங்களை விடுவிப்பார். சாத்தானே உன் கையிலிருந்து எங்களை விடுவிப்பார், உன் கையிலிருந்து என்ன விடுவிப்பாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் சொல்கிறாங்க. ரெண்டையும் எல்லா ஜனங்கள் மத்தியில் பார்த்து சொல்கிறாங்க. இல்லை அப்போ எவ்வளோ பேர் பருத வச்சுருப்பாங்க. அவங்க என்னப்பா பண்ணாங்க, ஏன்ப்பா அவனுங்களை போட்டு வம்பு இழுக்கிறீங்க? அவங்க ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து ஒரு தேசத்தில் வளர்ந்தவங்க, அந்த கல்ச்சரலில் அந்த பண்பாட்டு நாகரிகத்தில் வளர்ந்தவங்க, அவங்க தெய்வத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க. அவங்கள கொண்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணணும்? அவங்கள கொண்டு வந்து ஏன் இந்த மாதிரி பாடாப்படுத்துறானுங்க? அவங்கள கொண்டு வந்து ஏன் இது பண்ணணும், விட்டுறணும்? கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க, அட எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா அந்த அக்கினிக்கு இறையா கறிக்கட்டையாக போகணும், எதுக்குப்பா இந்த பொல்லாத ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகணும்? அந்த ராஜாவுக்குள்ளே இருக்கிறது யார்? சாத்தானுங்கிற டூப்ளிகேட் ராஜா, டூப்ளிகேட்டு கருப்பு ராஜா. அவன் தான் உள்ளே இருக்கிறான். என்ன ராஜா? கருப்பு ராஜா. தன்னை வெள்ளை ராஜான்னு காட்டிக்கிறான், ஆனால் கருப்பு ராஜா. கருப்புலேயும் கருப்பு, பார்க்கவே முடியாத சகிக்க மாட்டாத கருப்பு உள்ளே இருக்கிறான். தன்னை அழகு ராஜாவா பூமியில் காட்டிக்கின்னு இருக்கிறான். அழகு ராஜாவே கிடையாது, அவன் கிடையவே கிடையாது. உள்ளே இருக்கிறான். எதுக்கு அவனுக்கு இதாகணும்? இந்த நேக்கா பார்த்து அப்படி சாமர்த்தியமாக ஞானமாக புத்தியாக அப்படி நடந்து போயிருந்தா அப்படி
ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உயிரும் போவாது வேலையும் போவாது, உயிரும் போவாது வேலையும் போவாது, வேலையும் போவாது அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, விடுவிப்பார் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க, விடுவிக்காமற் போனாலும் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக மரித்து வைத்திருந்தவருடைய புண்ணியத்தினால, அவர் நமக்காக வேண்டிக் கொண்ட அந்த உன்னதமான வேண்டுதலின் நிமித்தமாய் அவர் சிந்தின ரத்தம், அவர் தன் ஜீவனையே தந்தது, ஜீவனையே தந்து நம்மை மீட்டெடுத்தது, சாத்தானை ஜெயித்த இவைகளினாலே அவர் விடுவிப்பது நிச்சயம். தப்புவிப்பது, விடுவிப்பது, நன்மை செய்வது, சொன்ன ஆசீர்வாதங்களை தருவது, பிரச்சனைகளை நீக்குவது, நாம் சந்திக்கிற எல்லா விதமான துயரங்கள் பாடுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பது, நம்மளுடைய எல்லாம் முடியாத இயலாமை நிலைமை எல்லாம் மாற்றி போடுகிற வல்லமை உள்ள தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அப்போ 7 மடங்கு சூடு அப்போ சொல்கிறாங்க. உடனே ராஜாக்கு என்ன வருது? 19 வாசிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இராணுவத்தில் பலசாலிகளுக்கு கட்டளையிட்டானா, இராணுவத்தில் பலசாலிகளுக்கு கட்டளையிட்டானா. இந்த 3 பேரை தூக்கி கொண்டு போய் அந்த அக்கினி இதில் கொண்டு போய் போடுறது. இப்போ ஒருத்தர் தூக்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் தூக்குறாங்க, ஒரு குழந்தைய தூக்குறீங்க, பின்னாடி வச்சு தானே தூக்குவீங்க, அந்த குழந்தைய பின்பக்கமாக வச்சு தானே இப்படி தூக்குவீங்க. இல்லை பொதுவாக அப்படி தானே தூக்குவாங்க, அப்படி தூக்க மாட்டாங்களா? முன்னாடி வச்சு தூக்குனா யார் முன்னாடி வருவா? முன்னாடி ஒரு குழந்தைய அப்படி பிடிச்சி தூக்குனா யார் முன்னாடி இருப்பா? குழந்தை தான் முன்னாடி இருக்கும். இப்படி வச்சு தூக்குனா, இப்போ அவங்கள பிடிச்சி இப்படி தூக்குனா, அல்லது இப்படி தூக்குனாலும் சரி, இல்லை இப்படி தூக்குனாலும் சரி, யார் தான் இருப்பா? அது தூக்கின ஆள் இருக்கும். தூக்கின ஆள் தான் முதல்ல இருக்கும், இவங்க கீழே இருப்பாங்க. அவங்கள மேலே தூக்குனாலும் இவங்க கீழே இருப்பாங்க, அவங்க மேலே இருப்பாங்க. முன்னாடி இப்படி முக அளவில் தூக்குனாலும் யார் தான் முன்னாடி இருப்பா? யாரை தூக்குனாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. உண்மைதானே? அப்போ இவங்க தூக்கிட்டு போகிறாங்க, அந்த எரிகிற சூளைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த கிளைமேக்ஸை யார் பார்க்குறா? எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாரு. இன்னொரு ஆள் யார் பார்த்துக்கிறா? அவன் பார்த்துனுக்கிறான். பார்த்தியா, அவ்வளோ வீராப்பு பேசினியே, அவ்வளோ உன் தேவனை குறித்து அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசி வரைக்கும் உன் தேவன் வரல பார்த்தியா? இவ்வளவு பறைசாட்டினியே, அவ்வளவு நெஞ்சில் மார்த்தட்டினியே உன் தேவன்னு, உன் தேவனை மார்த்தட்டினியே, எல்லா சூழ்நிலையிலும் மார்த்தட்டினியே, அவருக்காக நீ எல்லாம் நீ நின்னியே. இப்போ என்ன ஆச்சு? உன் தேவன் எங்க எங்க? சில நிமிடங்கள் தான் இருக்குது. வந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிட்ட ஒன்று வந்தாச்சு அப்படி. அப்போ அந்த எரிகிற அக்கினி ஜுவாலை, அதனுடைய அந்த தீக்கணை அது வருது. முன்னாடி இருக்கிறவங்கள பட்சிக்குமா, பின்னாடி இருக்கிறவங்கள பட்சிக்குமா? ஃபஸ்ட்டு யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள தானே காலி பண்ணும். அப்போ முன்னாடி யார் இருந்தா? அவங்க தானே முன்னாடி இருக்கிறாங்க. இவங்க பலசாலிங்க, இராணுவத்தில் பலசாலிங்க தூக்கிக்கிட்டு கொண்டு போட போகிறாங்க. தீக்கு முன்னாடி நிற்கிறது, அந்த முதல் இதுக்குள்ளே நிற்கிறத இவங்க தான். அப்போ யார் அதை பச்சிக்கணும்? அவங்க குழியில் உள்ள போடப்படுவதற்கு முன்பதாகவே அக்கினி இவங்களை பட்சிக்காதபடி, அது பலனை இழந்து போகும்படி தேவன் அதுக்குள்ளே வந்துட்டார். அந்த அக்கினிக்குள்ளே இவங்கள குழியில் போட்ட பிறகு வரல, குழியில் போகிறதுக்கு முன்னாடியே அவர் அக்கினிக்குள்ளே வந்துட்டார். அப்போ குழிக்குள்ளே இவங்களை போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டார்னா, அப்போ ராஜாவுக்கு
தெரிஞ்சிருக்கணும்ல அவர் உள்ளே வந்துட்டாருன்னு. அப்போ யாருக்கும் தெரியல, அங்கே வந்திருக்க ஜனத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அவர் வந்திருக்கிறார் உள்ளன்னு. இயேசு மகாராஜா உள்ளே வந்திருக்கிறார். அவர்கள் இடைவிடாத ஆராதிக்கிற தேவன், அவர்கள் நம்பின தேவன், அவர்கள் இடைவிடாமல் நம்பின தேவன் அவர்களுக்கு வந்துட்டார்னு பார்த்துருக்கலாம்ல. யார் கண்ணுக்கும் தெரியல. எங்கே வந்துட்டாரு? இவங்க அது உள்ள போடப்படுவதற்கு முன்பதாகவே அவர் வந்துட்டார். அதுக்குள்ள இந்த அக்கினி ஜுவாலை தூக்கிட்டு போனவங்க பின்னாடி இருந்தவங்கள கொன்னுடுச்சு, முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. முன்னாடினா சாத்ராக் மேஷாக் ஆபேத் குழியில் போடப்படுவதற்கு முன்பதாகவே இந்த அக்னி ஜுவாலை அவர்களை பற்றவில்லை. தூக்கி கொண்டு போன இவங்கள காலி பண்ணிடுச்சு. அப்போ அந்த அக்கினிக்கு தெரியுதில்ல தேவ பிள்ளை யாரு. கத்தர் அதுக்குள்ள இருக்கிறார். கத்தர் வச்சிருக்கிற அந்த அக்கினி, அவங்க என்ன பற்ற வச்சாலும் அதுவும் தேவன் உண்டாக்கின அக்கினி தானே. அந்த அக்கினிக்கு தெரியுதில்ல இது யாருன்னு, இந்த 3 பேரும் யாருன்னு. அப்படின்னு சாத்தான் மனுஷர் யாரு, தேவ பிள்ளை யாருன்னு தெரியுதில்ல. சாத்தான் மனுஷர் தான் அதை பற்ற வச்சதே. அந்த ராஜா அவனை சேர்ந்தவனுக்கு தானே பற்ற வச்சானுங்க. அதை பற்ற வச்சு சூடாக்கி எல்லாம் பண்ணானுங்க. இப்போ ராஜா வச்ச ஆளை, ராஜா பற்ற வச்ச அக்கினி பற்றக்கூடாதுல்ல. என் கைக்கு விடுவிப்பவன் யாருன்னு சொன்னார்ல அந்த ராஜா. ஐயோ ராஜா சொல்லியிருக்கிறாரு பச்சிக்க கூடாதுன்னு, ராஜாவுக்கு கீழ்ப்படியும் அது இல்லை. ராஜாவை இந்த பூமியில் அக்கினியை உண்டாக்கினாரு, கட்டையை உண்டாக்கினாரு இல்லை. உண்டாக்கினவர் தேவன், ஆளுகை செய்கிறவர் தேவன், ஆளுகை செய்கிறவர் தேவன். ஓட போகிறாங்க, அங்கே என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. வாசித்துருங்க, எஞ்சிருக்கிற சில வசனங்களை வாசித்துருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே. இப்போ வாயில் என்ன வந்துட்டு வார்த்தை? உன்னதமான தேவனே. அதுக்கு முன்னாடி உன் கைக்கு தப்பு விற்கத்தக்காது. அப்பா அவனுக்குள்ள இந்த சாத்தான் எங்க போயிட்டான்? ஒளியா போயிட்டான் இல்லையா? அதான் சொல்றது, போன மாதிரி போவான், லபக்குன்னு உள்ள வந்துருவான்னு சொல்றோம்ல. ஆமா, வரவிட போய் தானே உள்ள வரான், வரவிட போய் தானே உள்ள வரான், சாத்தான் உள்ள வரான். அண்ணே, தேவன் சொன்னதே மறந்துடுறோம் அப்படின்னா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு பார்த்துக்கணும். நம்ம எந்த ஒரு நிலையில், எந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம உள்ளான மனுஷனில் நம்ம இருக்கிறோம்னு பார்த்துக்கணும். அப்போ உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். உள்ளே தள்ளினாங்க, உள்ளே தூக்கி போட்டாங்க. இப்போ அவங்க தான் வாங்கன்றார். வர முடியாத இடத்துக்கு தள்ளினாங்க, வரவே முடியாது, இனி வரவே முடியாதுன்ற இடத்துக்கு தள்ளினாங்க. இப்போ வர வைக்கிறது யாரு? தாத்தான் யாரை பயன்படுத்தினானோ அவங்க தான் வரவேற்கிறாங்க. தேவனுடைய நாமத்தை அவங்க வாயில சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளைகளுக்குரிய கனத்தை கொடுத்து அவங்க வரவேற்கிறாங்க. யார் வரவேற்கிறா? என்ன உன் கைக்கு தப்பு விற்கத்தக்கவன் யாருன்னு சொல்லி தீமை செய்ய வந்தவங்க தான் இப்போ யாரை வரவேற்கிறாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத். இதை ஜனங்க பார்க்குறாங்களா? இப்போ இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் ஆகுமான்னு எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? வாயை திறந்து, எத்தனை கொசு உள்ளே போச்சோ தெரியாது, அத்தனை பிரமிப்போடு பார்த்துருப்பாங்க. கண்ணை விரிச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி புருவம் விரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த தேவன் தான் இன்னைக்கும் நம்முடைய ஒரே தேவன். ஆமென். வாசித்துருங்கம்மா, எஞ்சிருக்கிற பகுதி 27ஆம் வசனம். அப்பொழுது வாசிங்க பரவாயில்ல. நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள்
அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூட வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நெபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர. அவர் என்ன பண்றாரு? இப்ப துதி சோத்திரம் சொல்றாரு. ராஜா என்ன சொல்றாரு? இப்போ சோத்திரம். சாத்தான் உள்ள இருந்தா சொல்ல முடியுமா துதி சோத்திரம்? இல்லையா? சாத்தான் போனவன நம்ம துதி சோத்திரம் பண்றோம்ல, துதி பலி எடுக்கிறோம்ல, ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம்ல, மறந்துட்டோம். இங்க வந்தது போனதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா இப்போ ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம்ல, திரும்பவும் என்ன பண்ணணும்? மறந்துடணும். திரும்பவும் என்ன செய்யணும்? மறந்துடக்கூடாது. தப்பி தவறி கூட என்ன செய்திடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவரையே நம்பி இருந்ததுனால, அதுதாங்க வேணும். அவரையே நம்பி இருந்தா அவர் சொன்னது ஒன்று விடாமல் நடக்கும். அவருடைய பிள்ளைங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆராதனையில் பங்கு பெறுகிற, லைவில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வார்த்தையின்படி, அவர் வசனித்தபடி நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். தானியேலின் தேவனும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர்களில் இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், உண்மை, உத்தமம், கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குமானால், கர்த்தருடைய வழியில் இருக்குமானால், அவரே நம்பி இருப்போமானால், அவர் நம்ம எல்லா தீங்கிலிருந்தும் தீமையிலிருந்தும் தப்புவித்து நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கடனிலிருந்தும் சகலவற்றிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்து தம்முடைய நல்வார்த்தையை நிறைவேற்றி கண்மணி போல காப்பார். கர்த்தர் காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே உபவாசத்து கூட்டத்தை கர்த்தர் நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே மாலை ஆராதனை தேவரீர் உம்முடைய திருவிழச்சித்தத்துக்கு மகிமையாக ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே உம்முடைய மனம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளிலே சந்தோஷப்படும்படி நீர் கிருபையாய் இந்த நாளிலே ஜெய கீர்த்தியாய் எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் இறுதி வரை முற்றுமுடிய நீரே இருந்து பிரசன்னராய் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய ஆளுகையை தந்து நீர் ஆண்டு கொண்டு நீர் நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள், பங்கு பெற்ற பிள்ளைகள், லைவில் இணைந்த பிள்ளைகள் யாவருக்கும் நீர் செய்த நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, கொடுத்த சுகத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, ரட்சணத்துக்காக, ஆண்டவரே செய்த அற்புதங்களுக்காக, செய்திருக்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்மனையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.